வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த வாரம் தமிழகம் வருகை. அடுத்தடுத்து இருவரும் வரவுள்ளதால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு. சென்னை அருகே பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைப்பது காலத்தின் கட்டாயம். 2028ஆம் ஆண்டிற்குள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயம் என தமிழக அரசு அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தமிழகத்தில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 6 இடங்கள் தவிர 44 இடங்களில் நாளை RSS அணிவகுப்பு. பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி தப்பித்தால் அண்ணாமலைதான் பொறுப்பு. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு கூட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பேச்சு. தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் தகவல். முன்பே தெரியும் என்றும் கொலை செய்வதற்கு 4 பேர் வந்ததாகவும் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றுப் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய அணி. குரூப் 1 பிரிவில் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 2வது விமான நிலையம் உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 24 ஆண்டுகளாக 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் குறித்து பேசப்பட்ட போதிலும் தற்போதுதான் அதற்கான இடத்தை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 2028ஆம் ஆண்டிற்குள் விமான நிலையத்தை கட்டி முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் 4700 ஏக்கர் பரப்பளவில் புதிய விமான நிலையம் அமைய உள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 101வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரந்தூர் விமான நிலையத்தால் தங்கள் இருப்பிடமும் விளைநிலங்களும் பாதிக்கக்கூடும் என்று கூறி 101வது நாளாக ஏகனாபுரம், நெல்வாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி விமான நிலைய திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அடுத்த வாரம் தமிழகம் வருகை தர உள்ளனர். வரும் 11ஆம் தேதி திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராம கிராமிய கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். மறுநாள் 12ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் தனியார் நிறுவன நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இருவரின் வருகையும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 6 இடங்கள் தவிர 44 இடங்களில் RSS அணிவகுப்பிற்கு அனுமதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உளவுத்துறை அறிக்கையில் பதற்றம் நிறைந்த பகுதிகளாக சுட்டிக்காட்டப்பட்ட கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், பல்லடம், நாகர்கோவில், அருமனை ஆகிய 6 இடங்களை தவிர மற்ற இடங்களில் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை பின்பற்றி அணிவகுப்பு நடத்த அனுமதி அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே RSS அமைப்பு சுற்றுச்சுவருடன் கூடிய மைதானத்தில் மட்டுமே அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அரசியலில் தாம் அமைதியாக இருப்பதால் தனது உழைப்பு யாருக்கும் தெரியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை MGR கிரியேஷன்ஸ் எனும் புதிய தொண்டு நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தம்மிடம் உதவி கேட்பவர்களின் பெயரை இதுவரை தாம் வெளியே சொல்லியது இல்லை என்றும் இனிமேலும் சொல்லவும் மாட்டேன் என்றும் கூறினார். கிட்டத்தட்ட 34 வயதிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக, பல பேருக்கு அது தெரியாது. ஏனென்றால் நான் அரசியலிலே அமைதியாக இருந்தேன்னு சொன்னால், அமைதியாக இருந்தான்னு சொன்னால் அது மாதிரி அமைதியாக இருந்த காரணத்தினாலே பல பேருக்கு என்னுடைய உழைப்பு தெரியாது. ஆனால் என்னுடைய தொகுதியிலே எந்த மூலையிலே, எந்த கிராமத்திலே, எந்த குறுக்கு தெருவிலே போய் கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி என்றால் அத்தனை பேரும் சொல்லுவார்கள். அதிமுகவில் அனைத்து தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையில் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை மேலும் வலுப்படுத்துகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். O. பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தம் 2.0 என்பது ஒரு கர்ம யுத்தம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். அம்மாவால் அமைச்சர் அடையாளம் காட்டப்பட்டு அதுக்கு முதலமைச்சராக உயர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை உப்பை தின்று வளர்ந்து அந்த உப்பிட்ட வீட்டுக்கே துரோகம் செய்யணும்னு நினச்சி திமுகவோட சேர்ந்து அம்மாவுடைய அரசுக்கு 2017 எதிர்த்து ஓட்டு போட்டால் எந்த தொண்டனாலும் மன்னிப்பானா? மன்னிக்கவே மாட்டான். அதனால் தர்ம யுத்தம் 2.0 ஒரு கர்ம யுத்தம்.
தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவையை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என்றும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை சவுகார்பேட்டையில் வீடு இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கனமழை காரணமாக சவுகார்பேட்டையில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் கங்காதேவி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பொன்னமங்கலம் கிராமத்தில் பெய்த கனமழையால் முத்துராமலிங்கம் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அவரது குடும்பத்தினர் 3 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பொத்தேரி பகுதியில் சாலை விபத்தில் சிக்கிய இளைஞருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் காரில் சென்னைக்கு வந்துள்ளார். அப்போது பொத்தேரி பகுதியில் விபத்தில் சிக்கிய இளைஞர் ஒருவர் இரத்த காயத்துடன் கிடந்தார். இதனை கண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை இளைஞருக்கு உடனடியாக முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். புதுச்சேரி சோலைநகர் பகுதி மீனவ மக்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து உரையாடினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் கடலரிப்பால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்தியா மீனவர்களால் பிடிக்கப்படும் 35% மீன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகைக்காக 218 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். ஆவின் பால் கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்த்தப்பட்டதை அடுத்து ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் ஒன்றின் விலை லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆவின் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் விலை உயர்வை ரத்து செய்து கொள்முதல் விலையை 10 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஆவின் ஆரஞ்சு நிற பாக்கெட் பால் விலை உயர்வு சாமானிய மக்களை பாதிக்காது என்று அமைச்சர் நாசர் விளக்கமளித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வணிக நோக்கத்தோடு பால் வாங்குபவர்களே விலையேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழகத்தில் பால் விலை குறைவு என்றும், ஏறத்தாழ 10 ரூபாய் குறைவாகவே விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறினார். மக்கள் பயன்படுத்தும் பால் விலை உயர்த்தப்படாது என்றும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 412 மையங்களில் நவம்பர் 3வது வாரத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி வகுப்புகளை தொடங்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஒரு ஒன்றியத்திற்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 50 பேர், 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஓசி, ஓபிசி பிரிவு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் குறைந்தபட்சம் 60 விழுக்காடு மதிப்பெண்களும், இதர பிரிவினர் 50 விழுக்காடு மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நேரடி முறையில் நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 6 பேரிடம் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஜமிஷா முபினின் உறவினர்கள் அசாருதீன், அப்சர்கான் ஆகியோரிடமும், வீட்டை காலி செய்ய உதவிய ஃபெரோஸ், நிவாஸ், ரியாஸ் ஆகியோரிடமும், கார் கொடுத்த முகமது தல்ஹாவிடமும் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதனிடையே சிறையில் உள்ள 6 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் உண்மையான குற்றவாளி தப்பித்தால் அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி கூறினார். மதுரையில் நடைபெற்ற ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஜவஹர்லால் நேருவை மிரள வைத்த கட்சி திமுக தான் என்றும், தமிழுக்கு பாதிப்பு என்றால் திமுக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கும் என்றும் கூறினார். அந்த அண்ணாமலை தான் இப்பொழுது கோவையிலே நடைபெற்ற வெடிகுண்டை பற்றி ஒரு குண்டு போடுறார். நான் சவால் விட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக இதே கண்டி வேற மாதிரி ஆட்சியா இருந்ததுன்னா அண்ணாமலையை முதல்ல கூப்பிட்டு போய் என்ன முதல் குற்றவாளிக்கு நம்முடைய வேலுசாமிக்கு தெரியும். நாங்கெல்லாம் கிரிமினல் கோர்ட்ல பல ட்ரையல் நடத்தினவங்க தெரியும். ஒரு வழக்கு நடைபெறுகிற போது அந்த வழக்கினுடைய தன்மைகளை பற்றி விமர்சிப்பதோ வெளியே சொல்வதோ மிகப்பெரிய குற்றம்.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு சம்பவத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அடைக்கப்பட்ட கோவில்பட்டி சிறையில் சக கைதியாக இருந்த ராஜாசிங் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜாசிங், ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவரும் நடக்க முடியாமல் பலத்த காயத்தோடு முகத்தில் ரத்தம் வடிய வடிய கோவில்பட்டி கிளைச்சிறைக்கு வந்ததாக கூறினார். ஜெயராஜ் பெனிக்ஸ் என இருவரும் மிகுந்த சோர்வுடன் இருந்தார்கள் என்றும், காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தூண்டுதலின் பேரில் விடிய விடிய தங்களை அடித்ததாக இருவரும் சொன்னார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சியில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் பகுதியை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் தாலுகா உய்யகொண்டான் திருமலை பகுதியில் சுமார் 51 சென்ட் நிலத்தில் 100 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக சண்முகசுந்தரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் அனுமதியின்றி கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதியை இடிக்க உத்தரவிட்டனர். இதற்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கர்நாடகாவில் ஆதார் அட்டை இல்லை என்பதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாததால் தமிழகத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளார். தும்கூரு பகுதியில் வசித்த தமிழகத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி கஸ்தூரி அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆதார் அட்டை இல்லாததால் மருத்துவமனையில் அவரை அனுமதிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீடு திரும்பிய நிலையில் கஸ்தூரிக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. எனினும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கஸ்தூரியும் இரட்டை குழந்தைகளும் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக அரசு மருத்துவமனை மருத்துவர் உஷா மற்றும் 2 செவிலியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்தியா ஏவுகணை சோதனையை மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் சீனா அதனை உளவு பார்க்க உளவு கப்பல் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா DRDO தயாரித்த அதிநவீன நோட்டம் ஏவுகணை சோதனையை வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சீனாவின் யுவான்வாங் 4 உளவு கப்பல் இந்திய பெருங்கடலில் நோட்டமிட தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. இந்திய கடற்படை சீன கப்பல் நகர்வை கூர்ந்து கண்காணிப்பதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தன்னை கொலை செய்ய சதி நடப்பது முன்பே தெரியும் என்று முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள வசீராபாத்தில் பேரணியில் இம்ரான்கான் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் காலில் குண்டு பாய்ந்த இம்ரான்கான் லாகூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தன்னை கொலை செய்ய 4 பேர் வந்ததாகவும் அதற்கான வீடியோ இருப்பதாகவும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் தனது காலில் 4 தோட்டாக்கள் பாய்ந்ததாகவும் அருகில் இருந்த 2 பேர் தன்னை காப்பாற்றியதாகவும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தின் 90வது ஆண்டு விழா சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் வாஷிங்டன் சுந்தர், இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் ரோஜர் பென்னி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அளவில் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரோஜர் பென்னி பேசினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் சென்று விளையாடுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று ரோஜர் பென்னி பதிலளித்தார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா த்ரில் வெற்றி பெற்றது. அடிலைட் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் எடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி அதிரடியாக விளையாடியும் பின்னர் தடுமாறியது. ஆப்கானிஸ்தானுக்கு கடைசி ஓவரில் 22 ரன்கள் தேவைப்பட 17 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆஸ்திரேலியா அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றின் இன்றைய போட்டியில் குரூப் 1 பிரிவில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோத உள்ளன. குரூப் 1 பிரிவில் ஏற்கனவே நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்ற நிலையில் சிட்னி மைதானத்தில் நடைபெறும் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த வாரம் தமிழகம் வருகை. அடுத்தடுத்து இருவரும் வரவுள்ளதால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு. சென்னை அருகே பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைப்பது காலத்தின் கட்டாயம். 2028ஆம் ஆண்டிற்குள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயம் என தமிழக அரசு அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தமிழகத்தில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 6 இடங்கள் தவிர 44 இடங்களில் நாளை RSS அணிவகுப்பு. பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி தப்பித்தால் அண்ணாமலைதான் பொறுப்பு. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு கூட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பேச்சு. தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தகவல். முன்பே தெரியும் என்றும் கொலை செய்வதற்கு 4 பேர் வந்ததாகவும் அறிவிப்பு.
T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றுப் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய அணி. குரூப் 1 பிரிவில் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோதல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.